ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ். வாசன், கிஷோர், அபிராமி இவங்கெல்லாம் நடித்து இயக்குனர் கருணாநிதி இயக்கி வெளியே வந்த படம் பேர் தான் ஐபிஎல். இந்தியன் பிரீமியர் லீக் கிடையாது, இந்தியன் பீனல் லா. என்ன தான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப மொக்கையான லவ் சீன்ஸ்லாம் இருந்தாலும் சார் இதெல்லாம் இப்படா பார்க்குறது உட்காந்து அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தாலுமே உண்மையாக நடந்த லாக்அப் டெத்ஸை மெயினாக வச்சு யாருமே பெருசாக பேசாத ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ரொம்ப தைரியமாக பேசியிருக்காங்க. அது உண்மையிலே டேரக்டரை பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பையனை லாக்கப்பில் வச்சு விசாரிக்கும் பொழுது அடித்தே கொன்னுடுறாங்க. அந்த டெத்தை எப்படி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணுறாங்க. இதில் சம்மந்தமே இல்லாத ஒரு அப்பாவியான கிஷோர் குடும்பம் அந்த இதில் மாட்டிக்கிறாங்க. கடைசி இதுக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை, அவர் அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணார், இவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் டிடிஎஃப் வாசனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரி. டிடிஎஃப் வாசனோட ஆக்டிங் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு படம், ஸோ பார்க்கும்போதே தெரியுது இது இவருடைய ஃபஸ்ட்டு படம் தான். ஒரு இம்மெச்சூரான ஒரு ஆக்டிங்லாம் இருந்தாலுமே ஒரு டீசெண்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்குறாரு. படத்தை ஓரளவுக்கு கொண்டு போனது நம்ம கிஷோர் தான். அவருமே படத்தோட இன்னொரு ஹீரோ மாதிரி இல்லை, அவர் இன்னொரு படத்தோட இன்னொரு ஹீரோ தான். என்ன தான் படத்தில் ஒரு முக்கியமான சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலுமே படத்தை கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் ஆசெப்டில் தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் ஆசெப்டில் டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். மேபி அந்த லவ் சீன்ஸ்லாம் இன்னுமே அழகாக வச்சுருக்கலாம், ரசிக்கக்கூடியதாகவும் க்யூட்டாகவும் வச்சுருந்துருக்கலாம். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் தொடர்ந்து 5 நிமிஷம் கேப்பில் ஒரு 2 பாடல்கள் வரும். அந்த பாடல் ஏன் வருது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பாடல்கள் வரும். அதை கொஞ்சம் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருந்தோம்னா அதுவும் கொஞ்சம் ரீச் ஆகியிருந்திருக்கும். இந்த மாதிரி படம் முழுக்கவே ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறக்க மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் அண்டு செகண்ட் ஹாஃப் இருந்ததுனால அது பெருசாக மைண்டில் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் அந்த 1 மணி நேரம் நம்ம பார்க்கும்போது உண்மையில் கொஞ்சம் நிறைய இடங்களில் நமக்கு சலிப்பு வந்துடும். கதையில் ரொம்ப ஆழமாக இருந்த டேரக்டர் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு இருந்திருந்தோம்னா இன்னுமே ஒரு நல்ல படமாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் படத்தில் இந்த ரேஸ் சீன் ஒன்று இருக்குங்க. அதாவது டிடிஎஃப் வாசனை வச்சுருக்கீங்க, ஸோ ரேஸ் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே ஆடியன்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அவரை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு சுமாரான ஒரு ரேஸ் சீன்ஸ் வச்சதெல்லாம் உண்மையில் ரொம்பவுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவர்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் கேட்டு கொஞ்சம் கேமராமேனை கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணி வச்சு கொஞ்சம் நல்ல சீனாக அதை மேக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் சும்மா டீசெண்டாக இவ்வளோ போதும், இதுக்கு இது இருக்கட்டும், சும்மா அவரை கூப்பிட்டுட்டோம், டிடிஎஃப் வாசனை ஒரு ஹீரோவாக வச்சுட்டோம், சும்மா ஃபேன்ஸுக்காக ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்காமல் அதையும் படத்தோடையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு நல்ல கதை, பெட்டரான ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் இல்லாத காரணத்தினால சுமாரான படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனல் க்ரைட்டீரியாவில் நான் கொடுக்குற ரேட்டிங் 50க்கு 35.5. நீங்கள் படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாடா, பை பை, see you.